Hello everyone, welcome to CS Concepts. இன்றைக்கி நம்ம லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போம். ஆல்ரெடி லிஸ்ட் பற்றி நம்ம 2 பார்ட் வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னா நம்ம ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி சர்டன் வேல்யூஸை தந்துடுவோம். அந்த வேல்யூஸை பேஸ் பண்ணி ஒரு நியூ லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறது தான் வந்து லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா சின்டாக்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்காக ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணணும் இல்லையா. இங்கே நான் வந்து ஒரு 4 வேல்யூஸ் கொடுத்து ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறேன். லிஸ்ட்டோட நேம் நான் என்ன தரப்போகிறேன் அப்படின்னா கலர்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து நான் தரேன். லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் யூஸ் பண்ணால் என்ன ட்ராபேக் இருக்குன்றதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். அதுக்கு வந்து நான் ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறேன். ஃபார் லூப்பில் நான் என்ன கண்டிஷன் தரப்போகிறேன் அப்படின்னா எந்த கலர்ஸில் வந்து ஆல்ஃபபெட் ஏ இருக்கோ அதை மட்டும் நியூ லிஸ்ட்டில் வந்து டிஸ்பிளே பண்ணால் போதுன்ற மாதிரி நான் தரப்போகிறேன். எப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ நான் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு நியூ லிஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிவிடுவோம். நான் நியூ லிஸ்ட்டுனே அப்படி பேர் கொடுக்குறேன். தென் எம்டி ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் நம்ம தரணும். உள்ளே எந்த வேல்யூஸும் தரக்கூடாது. இப்போ வந்து ஃபார் லூப். ஸோ நான் சொன்ன அந்த கண்டிஷன் தான் தரப்போகிறேன். ஆல்ஃபபெட் ஏ, அதாவது கலர்ஸ் அப்படின்ற லிஸ்ட்டில் ஆல்ஃபபெட் ஏ இருக்கிற கலர் மட்டும் நமக்கு நியூ லிஸ்ட்டில் டிஸ்பிளே ஆனால் போதும் அப்படின்னு தரேன். ஸோ அதுக்கு ஃபார் லூப்பில் இஃப் கண்டிஷன் நம்ம கொடுக்கணும். ஓகே, தென் நியூ லிஸ்ட்டில் வந்து நமக்கு அது டிஸ்பிளே ஆகணுன்றதுனால இந்த மாதிரி கொடுக்குறோம். நியூ லிஸ்ட் டாட் அப்பெண்ட் அப்படின்னு தரோம். ஃபைன், பிரிண்ட் பண்ணிட்டோம். ஆரஞ்சு அப்படின்னு டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ நம்ம லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் யூஸ் பண்ணி சிங்கிள் லைன் ஆஃப் கோடில் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணி ஏ ஆல்ஃபபெட் இருக்கிற கலரை டிஸ்பிளே பண்ணமோ அதை நம்மளால் இங்கே பண்ண முடியும் வித்தின் சிங்கிள் லைன் ஆஃப் கோட். ஸோ இதுதான் வந்து லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனோட அட்வான்டேஜ். ஸோ நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா நியூ லிஸ்ட்டில் எக்ஸ் ஃபார் எக்ஸ் இன் கலர்ஸ் இஃப் ஏ. ஸோ ஏ இருக்கிற கலர்ஸ் மட்டும் நமக்கு நியூ லிஸ்ட்டில் வந்து டிஸ்பிளே ஆகும். தென் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும். பிரிண்ட் நியூ லிஸ்ட். எஸ், ஆரஞ்ச் டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ நம்ம நியூ லிஸ்ட்டில் வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்து செக் பண்ணி பார்ப்போம். நியூ லிஸ்ட் ஈக்குவல் டு எக்ஸ் ஃபார் எக்ஸ் இன் கலர்ஸ். ஸோ என்ன கண்டிஷன் அப்படின்னா இஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ரெட் அப்படின்னு நான் கலர் கொடுக்க போகிறேன். ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ரெட் கலரை தவிர மற்ற 3 கலர்ஸுமே நமக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்கு நம்ம பிரிண்ட் பண்ணணும் இல்லையா. பிரிண்ட் நியூ லிஸ்ட். ஸோ பிரிண்ட் பண்ணோன்னா ரெட்டை தவிர மற்ற 3 கலர்ஸுமே டிஸ்பிளே ஆகும். எஸ், இப்போ நான் ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறேன். அந்த லிஸ்ட்டில் வந்து லோயர் கேஸில் ஆல்ஃபபெட்ஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஒரு நியூ லிஸ்ட் க்ரியேட் பண்ணி அந்த நியூ லிஸ்ட்டில் அப்பர் அப்படின்ற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி இந்த ஆல்ஃபபெட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அப்பர் கேஸ்க்கு சேஞ்ச் பண்ணலாம். ஸோ எப்படின்னு பார்ப்போம். நியூ லிஸ்ட் அப்படின்றது லிஸ்ட்டோட நேம், தென் எக்ஸ் டாட் அப்பர் அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து அந்த மெத்தட். தென் ஃபார் எக்ஸ் இன் ஏ அப்படின்னு கொடுங்க. ஸோ ஏ வந்து லிஸ்ட்டோட நேம், எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்டோட நேம். ஓகே, க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். நியூ லிஸ்ட்டை பிரிண்ட். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு அப்பர் கேஸ்க்கு சேஞ்ச் ஆகிடும். எஸ், ஓகே. இப்போ லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா வேல்யூஸுமே வந்து ஒரு நியூ வேல்யூவாக வந்து சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் என்ன வேல்யூவாக மாற்ற போகிறேன் அப்படின்னா ஹாய் அப்படின்னு நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு அந்த ஆல்ஃபபெட்ஸ் எதுவுமே இருக்காது, நியூ லிஸ்ட்டில் எதுவுமே இருக்காது. ஹாய் அப்படின்றது தான் வந்து 5 டைம்ஸ் உங்களுக்கு வந்து ரிப்பீட் ஆகும். அகெயின் நம்ம ஃபார் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் நியூ லிஸ்ட்டை. எஸ், டிஸ்பிளே ஆகிடுச்சு. லிஸ்ட் மெம்பர்ஷிப் டெஸ்ட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணணும். மெம்பர்ஷிப் டெஸ்ட்னால் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம கொடுக்குறோம் இல்லையா ரோ அப்படின்ற லிஸ்ட்டில் வந்து ஒரு எலிமெண்ட்ஸ் கொடுக்குறோம் இல்லையா. இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் அப்படின்ற எலிமெண்ட் இந்த லிஸ்ட்டில் தான் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறது தான் வந்து லிஸ்ட் மெம்பர்ஷிப் டெஸ்ட். இந்த மாதிரி எந்த எலிமெண்ட்டை வேணால் நம்ம செக் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற கீவேர்டு என்ன அப்படின்னா IN. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பிரிண்ட் நான் ஃபஸ்ட்டு வந்து ஆர் அப்படின்ற ஐட்டம் வந்து இருக்கா இந்த லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறேன்.
ஆர் இன் லிஸ்ட்டோட நேம் வந்து ரோ. ஸோ பிரிண்ட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா ட்ரூ. எஸ் இருக்குன்றதுனால ட்ரூன்னு நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வேறு ஏதாவது ஒரு எலிமெண்ட் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஜி அப்படின்னு கொடுக்குறேன். ஜியும் வந்து நம்ம லிஸ்ட்டில் வந்து இருக்குது. ஸோ அதுக்கும் நமக்கு ட்ரூ அப்படின்னு தான் டிஸ்பிளே ஆகும். எஸ், தென் print E அப்படின்னு கொடுக்குறேன். E வந்து நம்மளோட லிஸ்ட்டில் இல்லை. ஸோ நான் நாட் இன் அப்படின்னு தந்தேன்னா ட்ரூ தான் வரும். ஏன்னா E அப்படின்ற எலிமெண்ட் வந்து நம்ம லிஸ்ட்டில் இல்லை. இதுவே நீங்கள் வெறும் இன் கொடுத்தீங்கன்னா ஃபால்ஸ் வரும். ஸோ நாட் இன்னா ட்ரூ. ஓகே, தென் T அப்படின்னு ஒரு எலிமெண்ட் தரேன். நமக்கு கண்டிப்பாக இப்போ ஃபால்ஸ் தான் வரும். ஏன்னா நான் இன் கொடுத்து பார்க்க போகிறேன் இருக்கா அப்படின்னு. ஃபால்ஸ்ன்னு கிடச்சிருச்சு. ஒரு லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸையும் ஃபார் லூப் யூஸ் பண்ணி எப்படி ஐட்ரேட் பண்ண முடியுன்றதை பார்ப்போம். ஸோ இங்கே நான் வந்து கிரீட் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து நான் 3 எலிமெண்ட்ஸ் தரேன். ஜனோ, பானு, கமா செப்பரேட் பண்ணிக்கோங்க. தென் ஜெனி அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த லிஸ்ட்டை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பிரிண்ட் கிரீட் இல்லையா, ஸோ நான் ஹலோ அப்படின்னு தரேன். ஹலோ வித்தின் டபுள் கோட்ஸ், தென் கமா கொடுத்துட்டு நீங்கள் லிஸ்ட்டோட நேமை கொடுத்தீங்கன்னா போதும். அவுட்புட்டில் உங்களுக்கு எப்படி டிஸ்பிளே ஆகுன்றதை பாருங்கள். என்டர். எஸ், பைத்தன் டுட்டோரியல் சீரீஸில் லிஸ்ட்டு வந்து நம்ம இந்த வீடியோவோட கம்ப்ளீட் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சிஎஸ் கான்செப்ட்ஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சிஎஸ் கான்செப்ட்ஸ்.